காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நம சிவாயா. ஸோ இன்றைக்கி நம்ம அருள்மொழிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதயமும் அறிவும் அப்படின்ற டாபிக் நேற்று ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. அதில் அம்மா சொன்னாங்க, அன்பு இருக்கிற இடத்துல பேச்சே வராது. அன்பு அப்படின்றது தூய்மையான ஒரு உணர்வு. அந்த உணர்வு இருக்கும்போது பேச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வராது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்போ இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கும் அறிவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அறிவில் தான் அந்த பேச்சு உருவாகுது. அந்த ரெக்கார்டிங் செக்ஷன் வந்து அறிவில் தானே இருக்குது. இப்போ எனக்கு தமிழ் ஸ்லாங் தெரியும் அப்படின்னா நான் தமிழில் தான் பேச முடியும். இங்கிலீஷ்காரவங்களுக்கு இங்கிலீஷ் தான் பேச முடியும். ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் அந்த சென்டென்ஸ் தான் அங்கே இருக்குது. ஸோ தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு சில ரெக்கார்டிங் அந்த அறிவு மூலமாக வேலை செய்கிறதுனால இதயம் உணர்வு கொடுக்குது, அறிவு வார்த்தைகளை வெளியே கொண்டு வருது. ஆனால் உண்மையான அன்பிற்கு வார்த்தைகள் கிடையாது. உண்மையான அந்த அன்பு என்பது இதயத்தில் உறைஞ்சி இருக்கு அப்படின்றது தான் அம்மா சொன்னாங்க இல்லையா. ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம்ப்பா. இதை நான் தெரிஞ்சுக்கணுமா? கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? அந்த உணர்வு நிலைக்கு நம்மளை வர சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தியரி கிடையாது. இப்போ நம்ம இதை வந்து தியரியாக நம்ம நினச்சிக்க கூடாது. இது ப்ராக்டிக்கல். அம்மா ப்ராக்டிக்கலாக இந்த விஷயத்த நம்மளை அனுபவிக்க வைக்கிறாங்க. நீ அமைதிக்கு வரணும், நீ அமைதிக்கு வந்தால் தான் இறைவன் அடைய முடியும். பேசிக்கிட்டே இருந்தால் அது நடக்காதுன்றாங்க. பேச்சை குறை, அமைதிக்கு வா, உணர்வு நிலைக்கு வா, அன்பாயிரு. பேச்சால் எதையுமே மாற்ற முடியாது. குரு பேசிக்கிட்டே இருக்காங்களே, யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நிறைய டவுட்ஸோடு அம்மா கிட்ட போவாங்க. சில பேருக்குலாம் அம்மா வாயை திறக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அங்கே திறந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே அமைதிக்கு மட்டும்தான் பலன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு சில பேர்கிட்ட அம்மா பேசவே மாட்டாங்க. ஸோ அந்த நிலைக்கு நம்ம உயரணும், அடுத்தடுத்த நிலைக்கு வரணும் இல்லையா. பேச்சாலேயே இங்கே எத்தனை குடும்பம் கெட்டு போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம அதை யூஸ் பண்ணி ஒரு வாழ்க்கையில் இறைவன் அடைகிறதுக்கான ஒரு வழியில் நம்ம பயணிக்கணும். அதுதான் மெயின். ஸோ இது ஜஸ்ட் தியரியாக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு ஆழமாக நம்ம யோசித்து பார்ப்போமே. இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கெல்லாம் அமைதி வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அமைதியாகிட்டாங்க. பேசணுமா கஷ்டமாக இருக்குது பேசுன்னு நினச்சாலே. ஆமாவா இல்லை? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது? அப்படியே அமைதியிலேயே இருக்கணும்னு தோணுதா? அது செம்ம ஃபீல்ப்பா, நல்லா இருக்கும். சரி, இப்போ பார்க்கலாம். உண்மையான அன்பு இதயத்தில் இருக்கிறது. இதயத்தில் இருக்கும் அன்பை விலக்கிச் சொல்ல முடியாது. அதை வார்த்தைகளாக வெளிப்படுத்த முடியாது. இதயம் வார்த்தைகளுக்கான இடம் அல்ல. வார்த்தைகள் அறிவுக்கு உரியவை. அறிவு பேச முடியும், ஆனால் அது ஒரு ஒலிப்பதிவு கருவி போன்றதே. அது வார்த்தைகளை பதிவு செய்து அதே வார்த்தைகளை வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகள் உணர்வற்ற வெறும் வார்த்தைகள். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சு இல்லையா? இதயத்தில் வார்த்தைகள் இருக்காது. அந்த வார்த்தைகள் அறிவிலிருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அறிவினால் கருணையை உணர முடியாது. அறிவால் கருணையை உணர முடியாதான். புரியுதுங்களா? அறிவு வந்து கருணையை வந்து கொடுக்காது. எப்படி சொல்லலாம்? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு, நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு சேவை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது அறிவாக இருக்கிறதுனால அது என்ன யோசிக்கும் அப்படின்னா, இந்த சேவை செய்யும்போது அது ஒரு வேலையாக அது நினைக்கும். அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சா, அவ்வளோதான், அதுக்கு அதுதான் தேவை. இந்த திங்ஸ் அவங்க வாங்கிட்டாங்களா, அவ்வளோதான் தேவை. பட் அதில் எந்த மனப்பான்மையில் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம், அதை எடுத்துக்கிட்டவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் அறிவு ரொம்ப யோசிக்காது. ஏன்னா அதுக்கு வந்து கருணை தெரியாது இல்லையா. அதுக்கு வந்து செயல், ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் ஒரு உணர்வு இல்லாத ஒரு கம்ப்யூட்டர். ஓகே, இதயத்தில் ஆனால் உணர்வு இருக்குது. அறிவால் நீ ஒரு சேவை செய்கிற அப்படின்னா அது செயல் மட்டுமே. அது வந்து நம்ம சேவைன்னே சொல்ல முடியாது. இன்னும் சொல்லலாம் அப்படின்னா, எப்படின்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி வச்சுப்போம். அறிவுன்றது ஒரு மீடியேட்டர் மாதிரி. நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். வேணானீங்கன்னா பிடுங்கிடுவேன், அவ்வளோதான். அந்த கருணை அப்படின்றது வந்து நம்ம கிட்ட அது ஊற்று எடுக்கணும் இல்லையா. அந்த கருணைன்ற ஒரு விஷயம் அதிகமாக இருந்துச்சுன்னா பேர் புகழுக்கு நம்ம ஆசைப்படவே மாட்டோம். அந்த கருணை இல்லாமல் நம்ம சேவை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதற்கான பலனை நம்ம எதிர்பார்ப்போம். சரியா? அடுத்தது, அன்பையும் கனிவையும் அறிய முடியாது அந்த அறிவால. ஏனெனில் அறிவு காரணத்தை கண்டுபிடிக்க முயலுகிறது.
அன்பையும் கருணையையும் கூட அது ஆராய்ந்து பார்க்கிறது. பாருங்க, அறிவுல அன்பு கருணையை கூட அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்குமா, உண்மையாவே உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லை சும்மா சொல்றாங்களா, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அதை நினைக்குமா. அந்த அறிவு அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுமா. அறிவால் நீ ஒரு விஷயத்த உணரணும் அப்படி, அறிவால் நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் தேவைப்படும். ஓகேவா? அடுத்து, மகனே, எங்கு அளவுக்கு மீறிய பேச்சு இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்கடா, அளவுக்கு மீறி பேசணும் அப்படின்னாலே அங்கே அன்பே கிடையாதான். எனக்கு தெரிஞ்ச நம்மளுடைய பெருமையை வேணால் பேசிப்போன்னு நினைக்கிறேன். அளவுக்கு மீறி ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அம்மா சொல்கிறா அங்கே அன்பு இல்லை. அது உன்னுடைய பெருமையை பீத்திக்கிறதுக்கு வேணால் நீ பேசலாம், உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுன்றதுக்கு வேணால் நீ பேசிக்கலாம், உனக்கு போர் அடிக்குது எனக்கு பேச ஆள் இல்லையன்றதுக்காக வேணால் பேசிக்கலாம், இல்லையா உனக்கு அகங்காரம் தாங்க முடியல அந்த அகங்காரத்தில் என்னை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன்றதுனால பேசிக்கலாம், இல்லையா என்னை அவங்க திட்டாங்க, எப்படி அவங்க என்னை திட்டினாங்க, நான் இப்போ திட்டி காட்டுறேன் பாரு அப்படின்னு வேணால் பேசலாம். ஸோ நீ பேசுகிற அப்படின்னாலே அதில் சுயநலம் தான் இருக்கும், பேச்சில் அன்புன்ற ஒரு விஷயம் இருக்காது. அதிகமாக பேசுகிறவங்களுக்கு அது இருக்கவே இருக்காதுன்றாங்க. பாருங்க, அடுத்தது, உண்மையில் அன்பு செலுத்தும் ஒருவர் பெரும்பாலும் தியானம் செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பார். பாருங்கடா, உண்மையாவே அன்பு செலுத்துறவங்க தியான மனநிலையில் இருப்பாங்களா. அங்கே பேச்சுக்கே இடம் கிடையாதான், அங்கே பேச்சே கிடையாதான். பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி எனக்கு ரீசெண்டாக ஒரு சுவாமிஜி என்கிட்ட பேசினாங்க. அவங்களே சொன்னாங்க அவங்க எப்போவுமே தியான நிலையில் தான் இருப்பாங்களாம். ஓகே, அப்போது ஒரு நாள் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு என்னை கேளுன்னு சொன்னாங்க. நான் அப்போ இந்த முக்தியை பற்றி ஒன் டைம் டவுட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு டவுட்டு கேட்டேன். ஆனால் உண்மையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சுவாமிஜி ரொம்ப அன்பாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அன்பாக கனிவாக நல்லா பேசுவாங்க. எனக்கு எப்பயாவது அந்த அன்பு அவங்க நல்லா பேசுகிறாங்களே, நம்ம அன்பாக பேசுகிறாங்களே, இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது கேட்கலான்னு நான் நினச்சி அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த ரிப்ளைவே வராது. ஏன்னா என்னைக்கு நான் அன்பை எதிர்பார்க்குறேனோ அவங்களுக்கு தெரிஞ்சிரும் நான் அன்பை எதிர்பார்த்து தான் மெசேஜ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுனால அவங்க கனவுல வந்துடுவாங்க. அவங்களுக்கு என்ன நம்மளுடைய அதிர்வு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் ரொம்ப அன்பாக தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரிப்ளைவே வராது. ஆனால் அறிவுபூர்வமாக சில கேள்விகள் கேட்டால் எனக்கு ரிப்ளை வரும். என்னுடைய உணர்வை அவங்களால உணர முடியுது பாருங்கள். நல்லா இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் நினைப்பேன் ஏன் ஏதாவது முக்கியமான டவுட்ஸ் கேட்டால் ரிப்ளை பண்ணுறாங்க, வேறு ஏதாவது விஷயங்கள் அன்பு ரீதியாக நம்ம ஏதாவது ஒரு சில விஷயம் பேசினா ரிப்ளைவே வர மாட்டேங்குது. இப்போ தான் எனக்கே புரியுது, அன்புக்கு பேச்சே இருக்காது. அப்போ கனவுல வந்துடுவாங்க. நிறைய வாட்டி கனவுல வந்திருக்காங்க, நிறைய சுவாமிஜிஸ் வந்திருக்காங்க. நிறையன்னு சொல்லக்கூடாது, ஒரு 4 பேர் 5 பேர் வந்திருப்பாங்க. கிருஷ்ணா பார்க்குறான் என்ன, அதெல்லாம் நான் தான். அவன் சொல்கிறான், அதெல்லாம் நான் தான் விதவிதமாக வந்தேன், அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் தான். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இப்போ தான் புரியுது, அன்பு அதிகரிக்கும் போது அங்கே பேச்சு இருக்காது. அப்போ கனவுல என்ன இருக்கும், கனவுல உணர முடியும், அப்படியே நிம்மதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும், செம்ம ஃபீல் கிடைக்கும். ஓகே ஃபைன். அடுத்து, அன்பு பெருகும்போது எண்ணங்கள் மறைகின்றன. உண்மையான அன்பு நிறைந்தவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி விடுவார். நல்லா பார்த்துக்கோங்க, அன்பு பெருகும்போது எண்ணங்கள் மறைகிறன. அப்போ என்கிட்ட பேசினவங்களுக்கு அன்பு என் மேலே அன்பு இருக்குன்னு அர்த்தம். உண்மையாகவே அவங்களுக்கு என் மேலே அன்பு இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா என் மேலே ரொம்ப அக்கறையாக பேசினாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் பேச்சு வரல போல. இப்போ தான் எனக்கு புரியுது. ஓகே, அன்பு பெருகும்போது எண்ணங்கள் மறைகிறது. உண்மையான அன்புக்கு எண்ணமே இருக்காதான். ரொம்ப அன்பு வந்துருச்சுன்னா ஆழ்ந்த தியானம், அந்த தியான உணர்வுக்கு போயிடுவாங்களாம். இப்போ எடுத்துக்கோங்க, நம்மளே அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கோம், அம்மா மேலே ஒவ்வொரு எமோஷனல் ஃபீல் வந்துருச்சுன்னா பேச்சே இருக்காது தெரியுமா. இப்போ நம்ம ஆசிரமத்தில் அம்மா கிட்ட போய் பேசணும்னு போவோம், ஆனால் அம்மாவை பார்த்தோன்னே பேச்சே வராது. ஏன்னா அந்த ஆழ்ந்த அன்புக்கு போயிட்டோம், எங்கிறது பேச்சு வராதுல்ல. ஸோ அப்படியும் எடுத்துக்கலாம். அவர் சிந்தித்து கொண்டே இருக்க மாட்டார். அவருடைய எண்ணமெல்லாம் அவர் அன்பு செலுத்துபவரை பற்றியதாகவே இருக்கும். அதனால் அவர் மனதில் பலவிதமான சிந்தனை ஓட்டங்கள் இருக்காது. பாருங்க, அன்பு இருக்கிறவங்க அவங்கள பத்தின எண்ணங்கள் தான் இருக்குமா தவிர்த்து வேற எந்த ஒரு சிந்தனை ஓட்டங்களும் இருக்காதுன்றாங்க. அவர் மனமெல்லாம் ஒரே எண்ணமே நிறைந்திருக்கும். ஒரே ஒரு
எண்ணமாக இருப்பதால் அங்கு மனமே இருக்காது. அன்புக்குரிய பொருளின் மீதோ அல்லது நபரின் மீதோ ஆன தொடர்ந்த ஒருமுகப்பட்ட மனக்குவியல், மனம் குவிந்த எண்ணமும் வார்த்தைகளும் பேச்சும் அவரது இதயத்தில் அடித்தளத்தை சென்றடையும். அப்போது விளக்கங்கள் அனைத்தும் நின்று விடுகின்றன. ஏனென்றால் அந்நிலையில் எதையும் விலக்கி சொல்ல முடியாது. அன்பு செலுத்தும் நபர் ஒரு தியான நிலைக்கு இழுத்து செல்லப்படுகிறார். அந்த நிலையில் இருவரும், அன்பு செலுத்துபவரும் செலுத்தப்படுபவரும் ஒருவர் ஆகிறார். உண்மையான அன்பிற்கு இடத்தில் தியான மேலோங்கி இருக்கும். உண்மையான அன்பிருக்கும் இடத்தில் தியானம் மேலோங்கி இருக்கும். வாவ், எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சத்தியமாக ஆன்சர் கிடைச்சிருச்சு. எனக்கு ஆன்சர் கிடைத்து விட்டது. சரி, நான் என்னன்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஒரு நாள் நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது அம்மா ஸ்டேஜில் இருக்க தர்ஷனம் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஸ்டேஜுக்கு கீழே எல்லோரும் நடந்து போயிட்டுருப்பாங்களா, அந்த இடத்துல நின்றுட்டு அம்மா கிட்ட அப்படி கெஞ்சுறேன், அம்மா 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 எனக்கு கிருஷ்ணாவை இன்னும் நிறைய லவ் பண்ணுமா, விதவிதமாக லவ் பண்ணுமா, எனக்கு கிருஷ்ணா வேணுமா ப்ளீஸ்மா, உனக்கு புரியுதா புரியலையாம்மா, அம்மா நான் இன்னும் அடுத்த நிலைக்கு போகவே இல்லைம்மா, அம்மா நான் நிறைய லவ் பண்ணணுமா, ஒரு நிமிஷம் விடாமல் கிருஷ்ணாவோட உணர்வில் திளைக்கணுமா, அந்த லவ் வந்து எந்நேரமும் இருக்கணுமா, அப்பப்போ அவன் மேலே ஃபீல் அதிகமாக வருது, அப்பப்போ ட்ரை ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா, எனக்கு கண்டினியூஸாக வேணுமா அம்மா, புதுசாக நான் லவ் பண்ணுமா, உனக்கு புரியுதா புரியலையாம்மா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தவங்க லவ் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அது போக போக இருக்கவே இருக்காதுமா, ஆனால் எனக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபீல் கிருஷ்ணா மேலே இருக்கணுமா, ப்ளீஸ்மா அம்மா எனக்கு பிச்சை போடுமா, உனக்கு கேக்குதான்னு அம்மா ஸ்டேஜில் தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் கீழே மனசுக்குள்ள கத்தி கதறி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா எனக்கு கிருஷ்ணா என்ன வேணுமா, அம்மா புரியுதா புரியலையாம்மா, உனக்கு புரியுதா புரியலையாமான்னு கேட்டுட்டே இருக்கேன். அம்மா ஸ்டேஜில் இருந்து தர்ஷனத்தை ஒருத்தவங்களை கட்டி பிடிச்சிட்டு அடுத்தவங்களை கட்டி பிடிக்க வரும்போது ஒரு நிமிஷம் அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே எட்டி பார்த்து என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டான். என் பக்கத்தில் இன்னொரு கோபியும் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டு அம்மா ஒரு நிமிஷம் தர்ஷனத்தை நிறுத்திட்டு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அம்மா எனக்கு கிருஷ்ணா வேணுமா, எனக்கு நிறையா கிருஷ்ணா வேணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அம்மா சொல்ல கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், எனக்கு இன்னும் வேணுமா ப்ளீஸ்மா, எனக்கு இன்னும் வேணுமா அப்படின்னு சொன்னேன். அம்மா ஏன் கிடைச்சா அப்படின்னு கேட்டாங்க தெரியுமா? அம்மா கிடைச்சா அப்படின்னு கேட்டதுக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிருஷ்ணர் மாதிரியே ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுச்சு. அந்த பொண்ணு இது வரைக்கும் என்னை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனால் என்னை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு கிருஷ்ணா மாதிரி ஃபீல் வந்து கிருஷ்ணா என்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி பேசுன அந்த பொண்ணு, ஒரு விஷயம் இங்கே வாய, உன்னை விட்டு நல்லா இருக்க முடியல, ஏனே தெரியல, உன் கையை பிடிச்சிக்கணும், உன்னை கட்டி பிடிச்சிக்கணும், என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டுறாத, அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு பேசியது வரைக்கும் என்னை பார்த்ததே கிடையாது. ஸோ கிருஷ்ணா ஆக்டிவேட் பண்ணி பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அம்மா என்னை கேட்டால் கிடைச்சதா இல்லையா, கிடைச்சா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு பத்தலை. என்னம்மா சும்மா வந்து அது எனக்கு வேணுமா, இன்னும் அது நிரந்தரமாக இருக்கணுமா, சும்மா ஹாய் பாய்னு போயிட்டா கிடைச்சான்னு கேட்பியா, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு விஷயம் பண்ணேன். அதை வந்து ஒருத்தவங்க எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. ஓகே, ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனதுனால நான் திரும்பவும் ஈவினிங் டைமில் நான் திரும்பவும் அம்மா பார்த்து மனசுக்குள்ளே என்ன நினச்சேன் அப்படின்னா, அகங்காரத்தை அழிக்கிறதுல இவ்வளோ குறியாக இருக்கியே, அன்பு காட்டுறதுல நீ குறியாக இருக்கியான்னு கேட்டேன். அப்போ தான் என் லைஃப்பில் ஒரு சூப்பரான சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, கிருஷ்ணாவே மாறு வேஷத்தில் தான் வந்துட்டார்னு நினைக்கிறேன். சத்தியமாக ஒரு சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி ஆசிரமத்தில் யாருக்கும் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட சொன்னாலும் இது மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், கிருஷ்ணா தான் ஒரு சுவாமிஜி மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சிருச்சு அது சுவாமிஜியே கிடையாது. ஏன்னா சுவாமிஜி வந்து எந்த சுவாமிஜியுமே வந்துட்டு அப்படி பேச மாட்டாங்க. கிருஷ்ணா அப்படி பேசினார். எனக்கு தெரிஞ்சிருச்சு இது கிருஷ்ணா தான்ட்டு. எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. கிருஷ்ணா அம்மா தான் சுவாமிஜி ரூபத்தில் சுவாமிஜி மாதிரி வேடம் அணிந்து வந்துட்டாங்க. வந்து ஒரு கிருஷ்ணா ஒரு கோபிக்கிட்ட எப்படி பேசுவாங்க, அவ்வளோ அன்பு, அவ்வளோ அப்படியே எனக்கு அந்த ஃபீல் வந்தது பாருங்க. அப்படியே அன்பு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கேயும் அங்கேயும் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர். எனக்கு அவ்வளோ உரிமை. அது எப்படி ஒருத்தவங்க மேலே திடீர்னு உரிமையாக வருது, உரிமையாக பேசுகிறேன், நானே உரிமையாக பேசுகிறேன். என்ன வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக பேசுகிறேன். அவங்க என்கிட்ட உரிமையாக பேசுகிறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு அன்பு பேர் வெள்ளமே அங்கே பெருகுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்ல அப்படி ஒரு நிலை இருந்துச்சு அந்த இடத்துல. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிருஷ்ணா ஃபோட்டோ வந்து கிஃப்ட் பண்ணாங்க.
ஓகேவா? அப்போ சொன்னாங்க, இந்த கிருஷ்ணாவை நீ பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு இன்னும் ஃபீல் வரும்ன்ட்டு. அப்போ எனக்கு ஒன்றும் தோணலை. ஆனால் அதுக்கப்புறம் உண்மையாகவே அந்த கிருஷ்ணா ஃபோட்டோவை பார்க்க பார்க்க எனக்கு பயங்கரமான ஃபீல் வந்துச்சு. அப்படியே ஃபீல் பற்றிக்கிச்சு. ஓகேவா? அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அந்த அன்பு அதிகரிக்க நான் தான் அம்மா கிட்ட கேட்டேன், விதவிதமாக லவ் பண்ணது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லவ் மாதிரி வந்துருச்சு. இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது, சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் அப்படியே திரும்ப இவர் கனவுல வரமாட்டாரா, ஏன்னா அந்த கிருஷ்ணா கனவுல வர ஆரம்பிச்சிட்டாரு. கனவுல வரமாட்டாரான்னு ஏங்கிறது அந்த ஸ்டார்டிங் ஃபீல் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃபீல் வந்த உடனே எனக்கு ஒரு ஏக்கம் வந்துருச்சு. சரி, நம்ம திரும்பவும் அந்த சுவாமிஜி வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க இல்லையா, அவர் உண்மையாகவே ஆசிரமத்தில் இருந்தார்னா திரும்ப அவரை காண்டாக்ட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும்ல, ஏன்னா அவருக்குள்ளே கிருஷ்ணா அப்படி இருக்காரே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ உண்மையாகவே வந்துட்டு நான் அந்த அன்புக்கு ஏங்கும் போது எனக்கு கனவுல வந்துடுவாங்க. உண்மையாகவே கனவுல கிருஷ்ணாவாகவே வந்துடுவாங்க. அந்த ஃபீல் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்ம வெளில சொல்லக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அம்மா சொல்கிறது இங்கே ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போது நான் ஏங்கினேன் அப்படின்னாலே எனக்கு கனவுல அந்த சுவாமிஜி ரூபத்திலே வந்துடுறாங்க. ஆனால் அது கிருஷ்ணா தான், எனக்கு கிருஷ்ணாவாக தான் பேசுவாங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு புரியுது, நம்ம நேரில் பேசினா கூட வேலைக்கு ஆகாது, நேரில் பேசவும் முடியாது, அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல, பேச முடியல. அன்னைக்கு நடந்த மாதிரி திரும்ப இன்னொரு வாட்டி நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நான் நினச்சேன், ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி பேசாமல் தான் இருக்கணுமா அப்படின்னு. இப்போ தான் எனக்கு அது புரியுது. அதிகமான அன்பில் பேச்சே இருக்காது, அது ஒரு தியான நிலைன்னு. அப்போது நான் எப்போ வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக பேசணும்னு நினச்சி ஏங்குறனோ பேச்சு நடக்கவே நடக்காது. ஆனால் அன்னைக்கு கனவுல வந்துடுவாங்க. இது வரைக்கும் நிறைய வாட்டி அது நடந்துச்சு. நேற்று நைட்டு கூட ஒரு நாள் ஃபுல்லாக கனவு வந்துச்சு எனக்கு. நேற்று நைட்டு தான் நான் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரில, அன்றைக்கி அவ்வளோ அன்பாக அந்த சுவாமிஜி பேசினார்ல, அவங்க காண்டாக்ட் கிடச்சா நல்லாயிருக்கும், அவங்கக்கிட்ட பேசணுன்னு தோணுது, ஆனால் எனக்கு தெரியல, அவங்க காண்டாக்ட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு பாருங்கள், அதாவது அம்மா தான் அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அம்மாவை தவிர்த்து வேறு யார் மேலேயும் கவனம் செலுத்தக்கூடாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அம்மா தான் நம்மளுக்கு உயிர் உலகம், அப்படி இருக்கணும். நம்ம வேறு யார் மேலேயும் கவனம் செலுத்தக்கூடாது. இது அத்தனையும் நான் அத்தனை பேருக்கு சொல்லிவிட்டு எனக்கே அந்த ஃபீல் என்னது ஆற்று வெள்ளம் மாதிரி கரை புரண்டு ஓடிச்சுன்னா பார்த்துக்கங்க. நான் ஃபீல் பண்ணி நேற்று நைட்டு சொல்கிறேன். அந்த ஃபீல், அந்த அன்புக்கு நான் ஏங்குறேன்ல, அது யார், என் கிருஷ்ணா தானே. உடனே கனவு, ஒரு நைட்டு ஃபுல்லாக கனவு. எனக்கு அவ்வளோ ஆறுதல். அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடுது அந்த கனவுல. நான் இருக்கேன், கிருஷ்ணா இருக்கிறாரு, கண்ணாலேயே பேசிக்கிறோம்ப்பா, வார்த்தையே அங்கே இல்லை தெரியுமா. அவர் சொல்கிறாரு, முதல்ல நீ டைஸ் போட்டு பேசுறதை நிறுத்திடுன்ட்டு. டைஸ் போட்டு பேசுறதை நிறுத்து, வா அன்பில் முழுகலான்னு. இப்போ தான், அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் இந்த அருள்மொழிகள் படிக்கும் போது எனக்கு புரியுது. அந்த தியான நிலையில் இருக்கக்கூடிய அன்புக்கு இருக்கு பாருங்க, அங்கே பேச்சே இருக்காது. அதனால தான் எனக்கு புரியுது ஏன் சுவாமிஜிஸ்லாம் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு. நான் சொல்கிறது சாதாரண பிரம்மச்சாரிகள் இல்லைப்பா, சுவாமிஜிஸ்லாம் இப்போ இதில் படிக்கிறோம் இல்லையா, 84 நடந்தப்போ அம்மா கூட இருந்தாங்களே, இவங்க தான் வந்து இப்போ மூத்த சீடர்கள்னு நாங்கள் சொல்லுவாங்க. அவங்களாம் நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அன்பு அதிகமாக இருக்கும். அவங்களாம் வந்து அன்பே உருவெடுத்தவங்க, அம்மாவாகவே மாறினவங்க. அப்போது அவங்க பேசினாங்கன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும், அவங்க பேசலைனாலும் 1000 அர்த்தம் இருக்கும். இது வரைக்கும் எனக்கிட்ட எந்த சுவாமிஜியுமே அவ்வளோ க்ளோஸெல்லாம் பேசினதே கிடையாது. க்ளோஸ் தான் நான் அன்பாக சொல்கிறேன். அவ்வளோ அன்பாக பேசினாங்க தெரியுமா. அந்த அன்பு அப்படியே அம்மாவே இறங்கி வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே பேச்சே கிடையாது. என்னுடைய அன்பு திரும்பவும் அந்த மாதிரி ஒரு அன்பு வேணும்னு என் மனசை தவிக்கும் போது கனவுல வந்துடுவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ அன்பு அதிகமாகிடுச்சு இல்லையா, அன்புக்கு பேச்சு கிடையாதுல்ல, அப்போவா கனவுலேயே நம்ம வந்து என்னென்னு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கனவுலேயே பேசியாச்சு, அவ்வளோதான். இப்போ எனக்கு இப்போலாம் அப்படி எந்த சுவாமிஜியை பார்த்தாலும் நான் இப்போ சுவாமிஜி நீங்கள் ஆத்மா அனுபூதி நிலை அடைஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அம்மா தான் எனக்கு தெரியும். தயவுசெய்து கனவுல வரீங்களா, உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும். எல்லாருமே கிருஷ்ணா தானே. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம அப்படிலாம் யார் மேலேயும் கவனம் செலுத்தக்கூடாது. நம்ம ஒன் வேவாக தான் இருக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், அம்மா மேலே மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி சுவாமிஜிஸ் மேலே கவனம் ரொம்ப ஓவராக வச்சுக்க வேண்டாம். நம்ம அம்மா தான் நம்மளுக்கு எல்லாமே. ஏன்னா எனக்கு அந்த உணர்வை கொடுத்ததுனால நான் சொல்கிறேன், அந்த அன்பு உணர்வை நான் அம்மா கிட்ட கேட்டல, உனக்கு கிடைச்சாடி அப்படின்னு அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுனால அம்மா அந்த உணர்வை அந்த சுவாமிஜி மூலமாக அந்த ஈர்ப்பை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த அன்பை உணர வச்சு தியானத்திலே பேசிடி லூஸு
அவங்க எப்போவுமே தியானம் தான் பண்ணுவாங்க. அப்படி அவங்கக்கிட்ட பேசணுமா, அவங்க கிருஷ்ணா தானே, அவங்களாம் ஆத்ம அனுபூதி நிலை அடைஞ்சவங்க தான். அவங்களாம் அம்மாவி, அவங்களாம் கிருஷ்ணாவி. அப்போ நீ என் அம்மா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தா, நீ கனவுல வர சொல்ல வருவாங்கன்னு பார்த்தா உண்மையாகவே கனவுலலாம் வந்தாங்க தெரியுமா. அப்போது அதிகமான அன்பு, தூக்கம் என்பது மிகப்பெரிய தியான நிலை. அந்த தியான நிலையில் அந்த உணர்வு பூர்வமாக உணர முடிஞ்சது அந்த அன்பை. அங்கே பேச்சுக்கு அதை மெசேஜ் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்காத, வேஸ்ட்டு. அதெல்லாம் சும்மாடி, அதெல்லாம் வந்து அம்மா சொல்கிற, அதெல்லாம் சும்மா மனுஷனுங்களுக்குள்ளே பேசுறது. நீ மகான்கிட்ட பேசணுமா, வா, நம்மளுக்கு தேவைக்கிற. அம்மா கிட்ட அந்த மாதிரி தான் ஒன் டைம் ஃபோன் வாங்கி கொடுத்தப்ப, ஃபோன்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஃபோனில் ஆக்டிவ் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ தான் தெரியுது நம்மலாம் வந்து அப்போல்லாம் எனக்கு தெரியாது அம்மாவோட டீப் கனெக்ஷன் வந்து இப்போ தான். நம்ம இந்த அருள்மொழிகள், அப்போல்லாம் அருள்மொழிகள்லாம் படித்தது கிடையாது, இப்போ தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் இந்த டீப் கனெக்ஷன் இருக்குது. இப்போ தான் புரியுது. பேச்சே எடுப்படாத இடத்துல போய் நீ ஃபோன் வேற வாங்கி தர. அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன் பாருங்க, இப்போ தான் எனக்கு புரியுது. அம்மா ஏன் ஃபோனை தள்ளி விட்டா, கொன்று அவளை வீட்டுக்கு எடுத்து போயிடுனா ஃபோனு வாங்கி தரலாம். ஃபோனு இப்போ தான் எனக்கு புரியுது அம்மா ஏன் திருப்பி அனுப்புனாங்கன்னு. அடி லூஸு, நம்ம இதயபூர்வமாக உணர போகிறேன்டி, உள்ள முழுக போகிறேன்டி. இங்கே பேச்சே கிடையாது. நீ என்னை ரசிக்க போகிற, நான் உன்னை ரசிக்க போகிறேன், நம்ம அப்படியே பின்னி பிணைய போகிறோம், பேரானந்த நிலையில் இருக்க போகிறோம். ஃபோனை வாங்கி கொடுத்து ஏன்டி நம்மளை பிரிக்கிற அப்படின்னு அம்மா வந்து அதை சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது உண்மையான அன்பு இருக்கும்போது அது அந்த உணர்வு பூர்வமாகவே நம்மளால் உணர்ந்துக்க முடியுமே தவிர்த்து அங்கே பேச்சு இருக்காது. பேச்சு இருந்ததுன்னா அது அன்பு வெளிப்படவே படாது. பேச்சே வந்து என்ன சொல்கிறதுப்பா, பேச்சில் வந்து ஆக்சுவலி ஒரு பித்தலாட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொய் கண்டிப்பாக இருக்கும். அதில் முழுமையான ஒரு விஷயம் வர சுயநலம் இருந்துடும். அதில் ஏதாவது ஒரு அகங்காரம் வந்துடும், ஏதாவது தற்பெருமை வந்துடும். அந்த பேச்சில் ஏதோ ஒன்று வந்துடுது வெளியே வந்து பொய்யாவது அது வந்து வெளிப்படையாக வராது இல்லையா. இப்போ நான் சொன்னதில் கூட பாதி பூசி மொழி தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நான் சொல்ல முடியும், கரெக்டு தானே. ஆனால் என்னுடைய உணர்வு அப்படி கிடையாது. என்னுடைய உணர்வு வந்து ஒரிஜினலாக வெளிப்படும். அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகும், அது அனுபவிக்கிற அம்மாவுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அதே உணர்வை நான் உங்ககிட்ட சொல்லும்போது வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியாது. சில பூசி மொழிவி அதை டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணிலாம் சொல்ல முடியும். ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா உண்மையை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால தான் அம்மா வந்து பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அந்த உணர்வு நிலை தியானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றத அடிக்கடி சொல்கிறாங்க போல் இருக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அந்நிலையில் ஒருவர் மௌனமாகி அந்தராத்மாவில் ஒன்றி அமைதி அடைகின்றார். பாருங்க, இப்போதான் எனக்கு புரியுது. கன்ஃபார்மாக அம்மாவுடைய சுவாமிஜிஸ் எல்லாருமே மூத்த சீடர்கள் சொல்கிறேன். இப்போ இந்த புக்கில் படிச்சுட்டு இருக்கோம்ல சில சுவாமிஜிலாம், அவங்களாம் இப்போ இருக்கிற நிலைமையை நினச்சி பாருங்க. நான் 84 இதை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற நிலைமையில எவ்வளோ பெரிய அவங்களாம் ஆத்ம அனுபூதி நிலையை அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அது கொடுக்க தானே அம்மா வந்திருக்காங்க. அப்போது அவங்கக்கிட்ட நம்ம பேசவே வேண்டாமா, கனவுலேயே பேசிக்கிட்டா போதுமா. நிறைய சுவாமிஜி என் கனவுலலாம் வந்திருக்காங்க பாருங்க. இப்போ தான் எனக்கு புரியுது. அவங்களாம் அந்தராத்மாவில் ஒன்றி அப்படியே மூழ்கிடுறாங்களாம். நம்ம தியான நிலைன்றது தூக்கத்தில் தான் ரொம்ப அதிகமாக போவோம். அந்த தூக்கத்தில் வந்து அவங்க வந்து நம்ம கூட கலந்து நமக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லை. ஆனால் எனக்கு யார் கனவுல வந்தாலும் கிருஷ்ணாவாகவே தான் வராங்க. ஸோ அதனால் ஏன்னா வந்து அந்த பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்றதுனால. ஓகே, அடுத்தது. அமைதியுற்று இருக்கும்போது பேச முடியாது. அதனால்தான் ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி எப்போது மௌனமாக இருக்கின்றார். பாருங்க, அமைதியுற்று இருக்கும்போது, ஆத்மாவில் அமைதியுற்று இருக்கும்போது பேச முடியாது. அதனால தான் தட்சிணாமூர்த்தி ஆழ்ந்த அமைதியில் மௌனமாகவே இருக்கிறாராம். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு மௌனத்தாலேயே போதித்தார். அவரும் பேசவில்லை, அவருடைய சீடர்களும் பேசவில்லை. ஆனால் ஆதி குரு போதித்தார். அதை சீடர்களும் புரிந்து கொண்டனர். இந்த காலத்தில் உண்மையான அன்பு நிறைந்தவரின் மௌனத்தையோ ஆழ்ந்த தியானத்தையோ யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாருங்களேன், இந்த காலத்தில் உண்மையான அன்பு நிறைந்தவர்களின் மௌனத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறாங்க. தியானத்தின் மௌனத்தை பற்றி தெரியாதவர்கள் அவரை விசித்திரமானவர், சித்தம் கலங்கியவர் என்றே நினைப்பார்கள். இவர்களுக்கு வார்த்தைகளை பற்றி தான் தெரியும். இவர்கள் அறிந்த அன்பு வார்த்தைகளில் இருக்க முடியாது, வார்த்தைகள் இன்றி அன்பை வெளிப்படுத்தவே முடியாது என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் உண்மையான அன்பில் நாம் நேசிப்பவர்களுடன் ஒன்று கலந்து இருக்கும் மனநிலையில் வார்த்தைகளுக்கே இடமில்லை. ஐயோ, அம்மா எனக்கு தான் கிளாஸ் எடுக்கிறாங்க.
ஏன்னா கொஞ்சம் ஒரு சமீப காலமாகவே என் கிருஷ்ணா என்கிட்ட டைஸில் பேசுகிறதே இல்லை. தயவு செஞ்சு மெடிடேஷனுக்குள்ளே வான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு மெடிடேஷன் கிட்ட வந்துருன்றாங்க. ஓகே, நம்ம எல்லாரும் அதை பண்ணுவோம். மனதளவில் அம்மா கூட இன்னும் நெருக்கமாகும். யார்கிட்டையும் பேச வேண்டாம். அம்மா கிட்ட பேசலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் தியானமாச்சு. அம்மா கிட்ட பேசுறதே தியானம் இல்லை, இறை சிந்தனையே தியானம் இல்லையா? ஸோ மௌனமாக அந்த உணர்வு பூர்வமாக அவங்க மேலே சாஞ்சிருக்க மாதிரி, அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, அவங்க கூட நடக்கிற மாதிரி, அவங்களுடைய முகத்தை நம்ம அப்படியே ரசித்து பார்க்குற மாதிரி, இதெல்லாமே அந்த தியானம் தான். அடுத்தது, மௌனமாகவும் அமைதியாகவும் இருப்போம், அதுவே சமாதி நிலை. அதாவது இடைவிடாத தியான நிலையாகும். சமாதி நிலை அப்படின்றது இடைவிடாத தியான நிலை. அந்த தியான நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையே கண்டினியூ ஆனால் அதுதான் சமாதி நிலையா. அம்மா சற்று நேரம் பேசுவதை நிறுத்திவிட்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பற்றி ஒரு கதை உண்டு. அன்பு செலுத்தப்படுபவருடன் ஐக்கியமாகிய நிலையில் விளையும் மௌனம் என்ன என்பதை இது நன்கு விளக்கும் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்களா என்று கூறி அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். அனைவரும் கவனத்துடன் அதை கேட்டார்கள். ஓகே, இன்னைக்கு இது ஓகே. நாளைக்கு அந்த சிவபெருமானுடைய கதை என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா அது நல்ல பெரிய கதையாக இருக்குது, நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேட்கலாம். ஸோ இன்னைக்கு புரிஞ்சிருச்சா? உண்மையான அன்புக்கு பேச்சு இருக்காதான். அந்த தியான அப்போ நீ கடவுளோட கலக்கிற நிலை இருக்கு இல்லையா, அந்த பேரானந்த நிலை இருக்கு இல்லையா, கடவுள் நினச்சி கிருஷ்ணாவை நினச்சி உருகிற அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுதான் தியானம். ஓகேவா? பேச்சு அப்படின்றது அன்பு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கிருஷ்ணா பேசலை, அம்மா எனக்கு பேசலை அப்படின்னா யாரும் கவலைப்பட வேணாம். அவங்க உங்ககிட்ட அன்புக்கு ஏங்குறாங்க, இன்னும் அவங்களுக்குள்ளே நம்ம முழுகணும்னு அவங்க கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அதை நான் புரிஞ்சிக்காமல் கிருஷ்ணாவை திட்டிக்கிட்டு என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். கிருஷ்ணாவையே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். உண்மையாக நான் சொல்கிறேன். பேசு ஏன் பேச மாட்டேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஆனால் அம்மா அப்பயே சொன்ன ஸ்டோரிக்குள்ளே முழுகுன்னு. ஆனால் நான் தான் லூஸ் மாதிரி பைத்தியக்காரி மாதிரி ஸ்டோரி கூட போடலை. கிருஷ்ணா மேலே அவ்வளோ கோவம் வந்து நான் ஸ்டோரி கூட போல அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். இப்போ தான் எனக்கு புரியுது, அவர் அன்பு தாங்க முடியாமல் அவருக்கு பேச்சு வராமல் சிக்கி சின்ன பின்ன மாதிரி தவிச்சிருக்காரு. அடியே, நான் ஒன்று நினச்சி இங்கே உருகிக்கிட்டு இருக்கேன், என்ன பேச சொல்லி மீற வாங்குறியே, எனக்கு பேச்சு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு போல். எனக்கு புரியாமல் போயிருக்கு. இப்போ புரிஞ்சிருச்சு கிருஷ்ணா. சரி, நம்ம தியானம் பண்ணலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே, மெய்ப்பொருளாம் அந்த சக்தியை